அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்துடைய அந்த ஜாதக கட்டம் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறது பிரணவபுரம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதக ஸ்டைலுங்க. இதில் வந்து பார்த்தோம்னா அனைத்து விதமான தகவலையும் இந்த ஒரே ஒரு ஜாதக சார்ட்டில் நம்ம வந்து பார்த்துடலாம். உள்ளே இருக்கிறது வந்து ராசி கட்டங்க, 12 பாவங்கள், கிரகங்கள் எல்லாமே வந்து துல்லியமாக வந்து கொடுக்கப்பட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தோம்னா நட்சத்திராதிபதி. ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது அப்படின்றது தான் வந்து காட்டக்கூடியது இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டாவது லைனில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உப நட்சத்திரங்க. ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்ற இந்த தகவலும், ஒவ்வொரு பாவமும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்ற தகவலும் நம்ம இந்த ஒரே ஒரு சார்ட்டை பயன்படுத்தி ஃபுல்லாக தெளிவாக வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். நட்சத்திரம் உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். அப்படியே கீழே பார்த்தோம்னா கிரக குறிகாட்டிகள், ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீட்டுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துது அப்படின்ற அந்த கிரக குறிகாட்டிகளுடைய தொடர்புகள் கீழே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்துக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் பார்த்தோம்னா பாவ குறிகாட்டிகள். அந்த பாவ குறிகாட்டின்றது பாவ அதிபதி, அதோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம், பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அதோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே வந்து பாவ குறிகாட்டிகள் அப்படின்னு நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு சார்ட்டில் மேலே ராசி கட்டம், கீழே வந்து கிரக குறிகாட்டிகள், பாவ குறிகாட்டிகள் எல்லாமே இருக்கும். நம்ம பாரம்பரியமாக பலன் பார்க்குறதுனாலும் உள்ளே இருக்கக்கூடிய வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி பார்க்கலாம். கேபி அஸ்ட்ராலஜி நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் எதனா பலன் பார்க்குறதுனாலுமே கூட இதில் வந்து இப்போ திருமணத்துக்கு பலன் பார்க்கணுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து 7ஆம் பாவத்துக்கு நேராக இங்கே வந்துடலாம். 7ஆம் பாவம் கன்னி ராசியில் விழுந்திருக்குது. அதோட நட்சத்திர சந்திர உப நட்சத்திர சனி. இந்த சனி வந்து என்னென்ன வீட்டில் தொடர்புப்படுத்துகிறாரு, திருமணம் நடக்குமா நடக்காது, அது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ஜாதக கட்டத்தை மையப்படுத்தியே வந்து நம்ம வந்து பார்த்து பலன் சொல்லிடலாம். இந்த மாதிரியான வடிவில் உங்களுக்கு கேபி ஜோரம் இந்த மாதிரியான ஸ்டைலில் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 9659072499 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கணிச்சு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஊர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டைலில் உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இது வந்து கட்டண சேவை தாங்க. ஜாதகம் அப்படின்றது நம்ம ரொம்ப அதிகப்படியான கட்டணம்லாம் இல்லை, ரொம்ப குறைஞ்சபட்ச கட்டணம் தான். நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டைலில் உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.